பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள் உருவாகட்டும். ஆதார வசனம் ரோமர் 8:3 தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாச வீரர்களே, நாம் பெற்ற ரட்சிப்பின் மகிமையை, மகத்துவத்தை புரிந்து கொண்டால் கிறிஸ்துவ வாழ்வு அற்புத வாழ்வு. தினந்தோறும் ரட்சிப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எங்கே கடந்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். இதற்கு நன்றி செலுத்த வேண்டும். பரலோக வாழ்வை பூலோகத்திலேயே நாம் காணலாம். 2000 வருடங்களுக்கு முன்னே மனுக்குலத்திற்காக ஜீவப்படியாக சிலுவை மரணம் அடைந்தார். நாம் அவரை பார்த்திருக்கிறோமா? இல்லை. சிலுவையில் அறையுண்டதை பார்த்தோமா? இல்லை. இரத்தம் கொட்டினதை கண்டோமா? இல்லை. அவர் செய்த அற்புதங்களை நேரில் கண்டோமா? இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்ததை சந்தித்தோமா? இல்லை. பின் எதை வைத்து இயேசுவை நம்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். எதையும் பார்த்து, கண்டு, தொட்டு, உணர்ந்து, சந்தித்து பின் நம்பிக்கை வைக்கவில்லை. இவையெல்லாம் ஒரு குழந்தையை போல காணாததை கண்டது போல உறுதியாய் நம்புகிறோம். இதற்கு பெயர்தான் விசுவாசம். ஏதேனும் அனுபவம் உண்டா, உணர்வு உண்டா கேட்கிறார்கள். சொந்த அனுபவம் உணர்வை சார்ந்ததல்ல விசுவாசம், சத்தியம். நம்பி ஏற்றுக்கொண்ட பின் பாவங்களை அறிக்கை செய்து இவைகளை முற்றிலும் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவிவிட்டார், பிதாவிடம் நிறுத்திவிட்டார். நம்மை இது மட்டுமல்ல, நம்மை புதிய சிருஷ்டியாக்கிவிட்டார். 2 கொரிந்தியர் 5:17 புதிய சிருஷ்டி, எல்லாம் புதிது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இதுவரை கண்டிர அந்த மனுஷன் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீர்கள், அப்படி ஆகிவிட்டீர்கள் என்று விசுவாசித்த பின் இதிலே நிலைத்திருக்கும் போது ஒப்பற்ற அனுபவங்களை கொடுக்கிறார். சத்தியம்தான் முதலில், பின் அனுபவம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை. இதற்கு பெயர் சாட்சி. சாட்சி என்பது கார் கிடைத்தது, வீடு கிடைத்தது, திருமணம் ஆயிற்று என்பது மாத்திரமல்ல. அதை காட்டில் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவிக்குரியவர்கள். அதனால்தான் இந்த ஆவி அந்த ஆவியோடு இணைந்து கொள்ள முடிகிறது. ஆவிக்குரிய மனிதனோடு தான் அவர் பேசுகிறார். மாற்றம் அடைந்து வருவதை அந்தந்த மனிதர்களுக்குத்தான் தெரியும். உங்களுக்குத்தான் தெரியும் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் என்பது. மாற்றம் அடைந்து வருகிற நல்ல சுபாவங்களை காட்டி வாழும்போது மற்றவர்களும் அறிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் வந்த விதம் வித்தியாசமானது. அழைப்பு ஒன்றுதான், நாம் போகுமிடம் ஒன்றுதான். அழைக்கப்பட்டவருக்குள் இணைவது வித்தியாசமான பாதை, வித்தியாசமான நிகழ்வுகள் மூலம் வந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்னும் முன்னும் கூட சிலர் எதையுமே காணாமல், உணராமல் சத்தியத்தை மட்டும் இறுக பிடித்து கொண்டு, ஆம், இயேசு எனக்காக ஜீவ பலியானார், அவருடைய ரத்தம் என்னை சுத்தப்படுத்தியது, இப்போது நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார், வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அருளப்பட்டது என்று நான் நம்புகிறேன், அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, ரூபம் இல்லாததினால் என் சரீரத்திலே, என்னுடைய இருதயத்திலே தங்க தீர்மானித்து விட்டார், இனி நான் தனியாக இருப்பதில்லை, என்றைக்குமே நான் தனியாக இல்லை, பரலோகமே எனக்கு பேக்கப்பில் இருக்கிறது என்ற மனநிலை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இவர்களுக்கு எந்த அனுபவத்தை வைத்து அவர் நம்புவதில்லை, எந்த உணர்வும் இவர்களுக்கு தேவையில்லை. உள்ளூர இருக்கிறார் அந்த விசுவாசம் மட்டுமே. இவர்களை கொண்டு கர்த்தர் உலகத்தையே அசைப்பார். இதுதான் குழந்தையைப் போல விசுவாசிப்பது என்பது. இவர்கள் இயேசு தங்கள் உள்ளத்திலே உருவாக இடம் கொடுத்தவர்கள், உள்ளூர அவரை அனுபவிப்பவர்கள். 17-18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பாவின் பல தேசங்களில் மாபெரும் ஆவிக்குரிய எழுச்சி உண்டான காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்கள் மூலமாக அசாதாரணமான வேலைகளில் ஆவியானவர் செய்தார். இன்றும் நாம் இப்படி இடம் கொடுத்தால் பட்சபாதம் இல்லாத தேவன் அப்படியே செய்வார். எல்லாருக்கும் மூலமாகவும் செய்வார், எல்லாருக்குள்ளும் செய்வார். எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது என்கிறார். இதற்கு நாம் மார்க்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம் வல்லமையை முடக்கி அமுக்கி கட்டி பூட்டி வைக்கவில்லை. பாய்வதற்கு, ஊற்றுவதற்கு இடமுள்ள பாத்திரம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? எல்லாருக்குள்ள விசுவாசத்தை விதைத்திருக்கிறார் இயேசு. விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர், அதாவது நிறைவு செய்கிறவர் அவரை. எபிரேயர் 12:1.
தன்னை அடையாளம் கண்டு தம்மிட வர எத்தனையோ சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகிறார். கற்பூரம் போன்றவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். லாஜிக்கு தேடுவது, சுயத்தை பெரிதாக்க காட்டுவது, எதையால் கண்டால்தான் உணர்ந்தால்தான் நம்புவேன் என்று இருக்கும் உள்ளங்கள் பூட்டப்பட்டவைகள். அவர்களாகவே பூட்டிக் கொள்கிறார்கள். உடைத்து கொண்ட கர்த்தரால் வர முடியும், ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை. அவர் நறுங்குண்டு தங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு வரட்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது நிலையாக நிற்கும். இதற்கு வறட்சி, ஏழ்மை வேண்டும் என்பதல்ல, தகப்பனை பற்றி ஒரு தாகம் வேண்டும். அதையும் பார்த்து கண்டு சந்தித்து உணர்ந்து பின் நம்புவதல்ல விசுவாசம். விசுவாசமான எதையாவது பார்க்கணும், எதையாவது காண்கணும், எப்படியாவது உணரணும், அது அல்ல விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. நீங்கள் இதுவரை கண்டிராத உங்களது ஒப்பற்ற வாழ்வு கர்த்தர் கரத்தில் உள்ளது. விசுவாசியுங்கள். இதற்கு எந்த என்டோர்ஸ்மெண்ட்டும் தேவையில்லை. காலத்திற்காக காத்திருக்கிறார். அந்த ஒப்பற்ற திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். யதார்த்தமாக தேவனை தேடுங்கள். ஏதாவது கிடைக்குமா என்ற எண்ணத்தில் வேண்டாம். எல்லாம் உங்களுடையதான். தகப்பனை தேடுவது போல, தகப்பனோடு பேசுவது போல பேசுங்கள். உறவுதான் முக்கியம், ஐக்கியம்தான் முக்கியம். உங்களை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதற்கு வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவை கொண்டு செய்து முடிக்கவில்லையா? மனுக்குலத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். மனுக்குலத்தின் மீது அவ்வளவு அன்பு, வேறு எதையும் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. தன் குமாரனையே அனுப்பினார். சரீரத்தை கொடுத்து அனுப்பினார். ஆவியின் நிறைவு இருந்தது அவருக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை போல சிந்தையை வளர்த்து கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்குள் உருவாக விட்டு கொடுங்கள். விட்டு கொடுக்காமல் உருவாக முடியாது. உலகத்தை விட வேண்டும், ரோஷம் கோபம் என்று விட வேண்டும், சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். பெரிய பொக்கிஷம் வேண்டுமென்றால் இதையெல்லாம் விட வேண்டும். ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், ஒரு விலைக்கரையில் செலுத்த வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். ஆசீர்வாதமாக இருப்பது நம்முடைய பிறப்புரிமை. அதைவிட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது பாக்கியமோ பாக்கியம். அந்த 2வது நிலை, இந்த உயர்ந்த நிலைக்குத்தான் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இது நாம் தேர்ந்தெடுத்து விட்டு கொடுத்து செயல்படும்போது மட்டுமே சாத்தியம். உரிமையிலேயே நின்றுவிடக் கூடாது. அடுத்த லெவல் போக விருப்ப முயற்சி வேண்டும். நீங்கள் தினமும் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரத்தை அவரோடு செலவழிக்க வேண்டும். தரமுள்ள நேரத்தை செலவழிக்க வேண்டும். உங்கள் மாமிசத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அதை கீழே தள்ளிவிட வேண்டும். இப்படி அவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஒப்பற்ற காரியங்கள் உங்கள் மூலம் செய்வார், உங்களுக்கு செய்வார், உங்களுக்குள்ளே செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். இயேசுவே, நீர் தேவனுடைய தற்சொரூபமாயிருந்தும் எங்களுக்காக சகலத்தையும் துறந்து பலியாக வார்க்கப்பட்டு போக மனித சாயலானீரே. இதுவரை கீழ்ப்படிந்து இருந்தீரே. இந்த பண்பு எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற இந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் தங்கிவிடாமல் இருந்து விடாமல் மேலே மேலே உன்னத நிலைக்கு வர விரும்புகிறோம். கிருபை வேண்டும் இயேசப்பா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா.